நம்ம ஹோம்மேட் ஹெல்த்தி மிக்ஸ் சேனல்ல ஹோட்டல் ஸ்டைல்ல பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்றத இந்த சேனல்ல நான் செஞ்சு காட்ட போறேன். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கிறேன். இந்த பேன் சூடானதும் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதையே எண்ணெயில சேர்த்து பொரிஞ்சதும் நல்ல திக்கான சைஸ்ல 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதுலயே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இதுல பொறுமையா வதக்கி கொடுத்துக்கிறேன் கண்ணாடி பதத்துக்கு. 2 பெரிய தக்காளி அதையும் திக்கான சைஸ்லயே கட் பண்ணி இதுலயே சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயமும் தக்காளியும் கண்ணாடி பதத்துக்கு இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வேகணும். அந்த அளவுக்கு வதக்கி கொடுத்துக்கிறேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரிய கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இத நல்லா வதக்கி குடுக்குறேன். இந்த பன்னீர் பட்டர் மசாலாக்கு ரிச்சான டேஸ்ட்ட குடுக்குறது இந்த முந்திரி தான். இப்போ இத நல்லா சேர்த்துட்டு, இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்ப சேர்த்து இத ஒண்ணோட ஒண்ணா நல்லா கிளறி குடுத்துட்டு, ஒரு 1/4 டம்ளர் தண்ணிய இதுலயே சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு லிட்ட போட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இத ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம மாத்திக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார்ல மாத்தியாச்சு. ஒரு சின்ன சைஸ் வந்து நம்ம பன்னீரையும் இதிலேயே சேர்த்துக்கிறோம். இது ஒரு பக்கமா ஆறட்டும். ஆறிட்ட பிறகு நம்ம மிக்ஸில போட்டோம்னா தான் கரெக்ட்டா இருக்கும். இல்லன்னா மேல தெரிச்சிரும். இத ஒரு ஓரமா வச்சிரலாம். இப்போ அதே பேன்ல எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் பட்டரும் சேர்த்துக்கிறேன். பட்டர சேர்த்து இது சூடானதும் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை சேர்த்து இது பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்த தின்னா கட் பண்ணி இதுலயே சேர்த்துக்கிறேன். சேர்த்து இத நல்லா வதக்கி குடுத்துக்கிறேன். இது நல்லா வதங்குனதும் 1 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாக்கு ஏத்த உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இத ஒரு வதக்கி குடுத்துட்டு, குட்டி குட்டி கியூப்ல நான் பன்னீர கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மசாலாவோடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த மசாலாவோடவே இத கிளறி குடுத்தோம்னா, நம்ம தனியா பன்னீர வந்து பொரிச்சு எடுத்துலாம் நம்ம சேர்க்க வேண்டாம். இப்படியே செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட் குடுக்கும். இப்ப இந்த பன்னீர இந்த மசாலாவோட நல்லா வதக்கி குடுக்குறேன். இப்போ இதோட பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். கேப்சிகம் 1 கியூப் சைஸ்ல நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோடவே சேர்த்து நல்லா இதுல வதக்கி குடுக்குறேன். இத நல்லா வதக்கி குடுத்துட்டு, லிட்ட போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த மசாலாவோட இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஊறட்டும். அவ்வளோதான். இது ஊறுனதுக்கப்புறம், நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவ இதுல சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவ சேர்த்து நல்லா ஒரு கிளறி குடுக்குறேன். இப்போ இந்த மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து, இதுலயே நான் கிளறி குடுக்குறேன். இது ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. நம்ம பூரிக்கும், சப்பாத்திக்குமே தொட்டு சாப்பிடுற அளவுக்கு கொஞ்சம் திக்னஸா தான் இருக்கணும். இத நல்லா வந்து வதக்கி குடுத்துட்டு, லிட்ட போட்டு அதே 5 மினிட்ஸ் அப்படியே சிம்ல வச்சுருங்க. வச்சு இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதும் இங்க பாருங்க எண்ணெய் லைட்டா மேல அப்படியே வந்திருக்கும். வந்ததும் நம்ம கஸ்தூரி மேத்திய நல்லா கசக்கிட்டு இது மேலேயே தூவி அப்படியே லிட்ட போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த பன்னீர் பட்டர் மசாலா பூரியோட, சப்பாத்தியோட சாப்பிட்டோம்னா அவ்ளோ சூப்பரா இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க.